எம்மதே சொன்னேன். அதான் பிடிச்சிருச்சு. ஆனா எம்ம என்ன கரெக்டா இருக்கும். எந்த ஹைட்டா இருக்குறவங்களுக்கு பிளான்ட் என்ன சொல்லிட்டீங்க? 34 பிளான்ட் சொல்லல. நான் இது 34 அதிகமா இதுக்கு என்ன யூஸ் பண்றேன் அவளே நான் பாத்து சொல்றேன். 38 வரும்டா. ஹைட் அதிகமா இருக்கு. டேய் ஹைட் அதிகமா இருக்குடா. அம்மா நான் எக்ஸல் கரெக்ட்டா தான. தம்பி ஸ்குவாட் செலக்ட் பண்ணலாம் ஓகேவா? கொடுத்துறேன். அது எக்ஸல். இதனே எக்ஸல் போறப்போ டேய் இது கோன் எல்லாம் எடுத்து வைக்கல பாருடா தம்பி. அங்க கோன் இருக்கு நடுவுல. ஃபைன் லெக்ல கோன் இருக்கு பாரு நடுவுல. அந்த ரெண்டு பால் போடு. அது பேட் குத்தா 10 நாள் ஆகும். என்ன பண்ணா ஆட்டம்லயே உயிர் வாழ்வான் அவன். என்னடா நிர்மலே வரலாறு நிர்மலாம் கலக்குவான்டா. நிர்மலா வரதுக்குள்ள உள்ள போயிரு அபச குணமா பேசுவான். ஓடி ஆமா அந்த நாய் வராது எப்படியும். ஏதோ சவுண்ட் வந்துச்சு. ஏதோ சவுண்ட் வந்துச்சு. பாட்டி இன்னைக்கு டச் கூட எட்ஜ் தான் வாங்க வந்தாலும். ஆன்ல தான் இருக்கு. மொபைல் ப்ரோ பாட்டு போடுறதுக்கு மட்டி ப்ளே பண்ண தேவல அவன் ஆன்ல தான்டா இருக்கு ஏற்கனவே. நீ கிறுக்கா அத வாய்ஸ் சென்ட் வச்சு வாங்குறான் அவரு. வாய்ஸ் சொன்னாலே ஆனா என்னடா சொல்றா. அலெக்சா இருக்கு. அலெக்சா பாட்டு போடணும்டா. கனெக்ட் பண்ணி போடு. நீ போடுங்க. இல்ல ப்ரோ நீங்க என்ன ஃப்ரெண்ட் தான் போயிட்டு என்ன நெயில்ஸ் தான் வச்சு போறீங்க? ஸ்கூல் பசங்க என்ன பாருங்க ப்ரோ முடிச்சிட்டீங்க. அடடே இல்ல காலையில எல்லாம் நெயில் கட்டிங்ல இருக்கீங்க. வாஞ்சி பாட பண்றோம். ஆத்துக்கள் ஆடுறதுல ஒழுங்கா ஆடு. வரான்னா ஒரு அந்த ஷாட்ஸ்ல 11 பேர் கரெக்டா தானே முரளி வாஞ்சிக்கு அப்புறம் இது லேண்டிங்ல கண்ணாடி கேட்டிட்டு போறா. போட முடியாது கண்ணாடி கட்டிட்டு போகாது உள்ள. நீங்க பேட்டிங் ஆற ரெக்கார்ட் பண்றீங்க இல்லடா உட்காந்து யாரா ஏ மெட்டா ஸ்டார்ட் வீடியோன்னு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இருப்பான். கையில புடிச்சு போவோம் ஒண்ணு தான் ஞாபகம் இருக்குல. ரெக்கார்டிங் பண்ணி வாய் வருது. என்னது கையில புடிச்சு ஒண்ணு சொல்லு சொல்டா. என்னது கையில புடிச்சு ஏதோ சொன்ன அது என்னன்னு சொல்லு எனக்கு. ஒண்ணு சொல்டா ராய. இதுல பாஸ் அண்ட் ப்ளே எல்லாம் இருக்குமா இல்ல டைரக்ட் ஷார்ட் என்ன இல்ல பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வீடியோல என்ன போறோம் பாஸ் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் தான் வீடியோ எடுக்கணும். ஒரு வீடியோ வந்து அவன் வண்டியா எடுக்கறாங்க ஃபுல் கான். ஒரு நிமிஷம் தான். இது சரி இல்ல. அத சர்ச் பண்ணி போறேன். வேற grip இருக்கா? grip கிசியா இன்ஸ்டால என்ட்ரி எடுக்கிற மாதிரி போடுறாங்க. அத பார்த்தல. பார்த்தா அலசு இருக்கும் போடுறாங்க. அலசல இல்லடா. யூஸ்தா இருக்கு. ஏன் பேட்டுக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஏன்டா சாவடிக்கிறீங்க நீங்க? உன் பேட் தான்டா PK 10 இருக்கு பாருடா. அண்ணா என்ன பண்ணிட்டு இறங்கிட்டாரு. பேட்ச் பண்றது கிடையாது. அந்த பேட்டுக்குள்ள உங்களுக்கு தான் இருந்தது இந்த வாரம் ஃபுல்லா. நான் எடுக்கறதா பண்ணவே போலடா. நான் விளையாடுறத கண்டிப்பா மாத்திடுறேன். ஃபோன் இதுல இருக்கு. எல்லாமே அதுல தூரி போறேன். ஏன் வயித்தறிச்சல கொட்றீங்க எல்லாம். ஏன் ஃபோன் அதுல இருக்கு பாருங்க. கொட்றீங்க. அஞ்சா கலர் மௌன செட் மாதிரி இருக்கு. கொஞ்சமா கான்ஸ்.
மஞ்ச மக்கான் கால் கிலோடா நீ தானே கால் பண்ணா நோட் பண்ணி விட்டு எதுக்கு போனா எப்படி ரன் அவுட் ஆனா போனாரா பால பார்க்கலாம் ஓட்டான் அவுட் யார் கூட அரவிந்த் கூட தான் ஆமா அரவிந்த் கூட இல்ல அரவிந்த் மாதிரி அவுட் அரவிந்த் கூட தான்டா என் கூட நீ எனக்கு மாதிரி அவுட் இல்ல உங்களுக்கு எடுத்தான் வெல் பிளேட் ப்ரோ நீங்க வந்தன ஓடிவீங்களோ என்ன இருந்தாலும் ரன் அவுட் இல்ல இது அவுட் மட்டும் பாத்துறியாடா இல்ல கீழ இருந்தாலும் சரி இல்ல கீழ இறக்கி பாய் நீங்க மட்டும் தான் ப்ரோ என்கிட்ட பேசுங்க என்னடா அதனால செப்டோல யாராவது வந்தா வாங்கிக்கோங்கடா பிளேயர் டேய் நிர்மல் கம்மியா இருக்குடா பிரேன இங்க பாரு அமைப்பா இருக்கு விருப்பேத்தாதீங்க நடி பேட் மின்னுது அதை பார்த்து சந்தோஷப்படுறேன் நிர்மல் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில் சால்ட் மாதிரி தான் ஆடுவான் கேப்டன் மேல பொம்மை இருக்க வேண்டியிருக்கு என்னடா பால் எப்படி வருது அனலைஸ் பண்றது எல்லாம் பண்ணுவோம் ஷாட்ரா மாமா கரெக்டா பிடிக்கிறாங்களே எல்லாம் நல்ல டீமும் வந்து அது 1 மணி நேரம் ஆமா பேசுறேன் கரெக்டா ஃபீல்டர் வச்சிருக்காரு என்ன மாதிரி பிடிச்சது இதுதான் மாட்டுறது இல்லடா கொஞ்சம் இந்த பக்கம் இருக்க கவர் பண்ணிட்டேன் பால் மெதுவாக தான் போகுது பரதாசி பேட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி லேட்டாக வரான்ல கண்டிப்பாக கீழே தான் இறக்கி விடுவேன் நீங்கள் 2 டீ குடிப்பான் ஷாட் டேய் விட்டு ஷாட்டா பாய் ஷாட்ரா நிம்மி வீடியோல ஒரு ஆப்ஷன் கடை ஃபோர் ஃபீல்டிங் ஒரு ரீல்ஸ் ஆள் வர மாதிரி ஒரு ஓடி பண்ணார்ல ஃபீல்டர் மாதிரி ஒட்டுறாயிடா ஷாட்ரா எல்லா பாலையும் டைட்டா அரவிந்த் பாத்தியா அதெல்லாம் பால் கையிலே மாட்ட மாட்டீங்க ஷாட்ரா பாய் லவ்லி பேட்டிங் பாய்
ப்ரோ என்ன இந்த அஜிக்கு என்ன பண்ணலாம்? சரியா இல்ல நான் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு வரணும்டா, அதுக்காக கேட்குறேன். 22 நினைக்கிறேன். 21 22 பாரிண்டா எவனும் 100 அடி போனான். எவனும் எக்ஸ்ட்ராஸ் கூட பேட்டிங் போகணும். எப்படி 100 அடிக்க போறான்னு டேய் என்னடா ஆச்சு பேட் இவ்ளோ ரெட் அவருக்கு புரியல தம்பி. அவ்வளவு பால் ஆடி இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஏதோ சாயங்க ஏதாச்சும் ஓரம் போய் எடுத்துட்டானுங்களா? இல்லடா ஒரே பாலோட இது பிரின்ஸ் தான் ஃபுல்லா இருக்கு. இல்ல ஒரே பால் தான்டா. அத சொல்லவே இல்ல, செருப்பால் அடிப்பேன் நான். அப்படி மீன் பண்ணேன். லவ்லி ஷாட்ரா பாய். ஷாட்ரா மாமா. ஷாட்ரா ஆடு அடுத்த பால் வந்துடாத. கவர் வச்சிடுறேன். இப்ப அண்ணன் வந்தாருன்னா எப்படி இருக்கும் ரிட்டர்னு? அதான் அந்த கதை. இவனுக்குன்னு வந்து மாட்டுது. ஷார்ட் பால் போட்டாங்களா? அதனால உள்ளே போட்டாங்க. ஊர் போடுவான்னு போட்டேன். போடுவானா ப்ரோ எல்லாரையும் கோத்து விட்டு இருக்காரு பின்னாடி. நான் ஜெண்டா போடுறதுலாம் இல்ல. ஜெண்டா போட்டா இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் செஞ்சுரி அடிப்பானுங்களா சொல்லுங்க? ஜெண்டால இது ஒரு ஆதங்க. ஆனா முரளி போட்டது கன்ஃபார்மா தான். சொல்லுங்க, நீங்க போங்க, உங்களுக்கு வேணா போடுறேன். இல்ல அது பைஸ் 4 போனதுக்கு யாருக்கும் நான் இதுக்கு போட்டது இல்ல. பைஸ் 4 போனதுக்கு எவனோ ஒருத்தன் நீ 100 போட போற. பார்த்தால நிம்மி நேஷனலே பாயிண்ட் எடுப்பீங்க போல இருக்கு. சும்மா வாடா, எக்ஸ்பீரியன்ஸ் 20 வருஷம் நேஷனலே போட்டுனே இருக்காரு. டப்பு பாயிண்ட் எடுத்து போட்டுனே இருக்காரு. டீம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் உங்க டீம் ஆரம்பிச்சு? ஃபர்ஸ்ட்ல இருந்து கேப்பல சூப்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறாங்க. மேட்ச் முடிய வரைக்கும் நல்லா ரன்னிங் ப்ரோ. நம்ம டீமுக்கு பேர் வச்சு 20 வருஷம் ஆகுது. பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து 30 வருஷம் ஆகுது. இப்பதான் நீ டீம் சொல்றியா ஆளை சொல்றியா? மகாஜனா அவங்களே சொல்லிட்டாங்க. மகாஜனா கலாய்க்கிறீங்க. அது அப்ப தெரியல உங்களுக்கு. 96ல இருந்து விளையாட ஆரம்பிச்சோம். டீமா மேட்ச்ல போட ஆரம்பிச்சது. அப்ப பொறந்தற கூட மாட்டேன். நீ விளையாட ஆரம்பிச்சு 6 வருஷம் கழிச்சு தான் பாருங்க. ஓடலாம்டா. பேட் ஏதோ பார்த்துட்டு உடைச்சிருவான் இன்னைக்கு. 2006ல டீம் பேர் வச்சோம். வேற பேட்லாம் இல்ல, அந்த பேட்ல தான் வச்சிருப்போம். நான் ஒரு 2 வருஷம் டெல்லியில இருந்தேன். ஆண்டி நீ என்ன அந்த கிரேன் பேட் எடுத்து ஆரம்பிச்சா? எஸ்டி பேட் ஐடியா ஷாட் ப்ரோ. ஏண்டா வேனிக்கல்ஸ் வெயிட் கம்மி தான்டா. டேய் டீம் பேட்ரா. டீம் பேட் உள்ள வெயிட் கம்மி தான். வாடா போயிட்டு அப்படியே மன உளைச்சல். இவன் ஆடுவான்ல விஷால். அதான் நல்லா தான் போகும். அது நல்லா இருக்குது பேட். அதுலடா இதுதான் தெரிஞ்ச மாதிரி தான். வாங்குனாலே நல்ல பேட் அதுதான், கம்மியான விலையில. கிடையாது, அது ஒரு டொக்கு பேட். சனியா அது இருக்காது. அந்த சைடுல பாருங்க. அது இல்லடா. டேய் இவன் பேட் எங்கடா வச்சான்? இப்போ இதுல பாருங்க. இவன் போன வாரம் எடுத்தான்டா பேட்ட. இல்ல இதுல தான் இருக்கும். இல்ல எடுத்தான்டா பேட் எடுத்தான்டா. டோர் இருக்குடா. எடுத்து வாங்கி ப்ரோ. இதுனா இப்படி ஒரு பேட் இருக்குன்னே தெரியாதுல்ல. டீம்ல என்ன பேட் இருக்குது,
என்ன க்ளவுஸ் இருக்குது அது gloves, அதை எடு. என்னது? grip எடுத்துட்டு மறுபடியும் போட்டுரு. மஞ்சி அந்த க்ளவுஸ் போட்டுக்கோ. grip. ஆமாண்டா கிரிப்பா ஏறிடுச்சுடா அதுல. அதான் போடு. பிளாக் போட்டோன்னு பயங்கரமா இருக்கும். வா ஹெல்ப் பண்ணிட்டேன்டா, நீ தான்டா சொன்ன. டீம் பேட்டு grip அது இதெல்லாம் ஆகுது. ஒருத்தனுக்காக தெரியுதா? என்ன வேணும்னு சொல்லு, என்ன பண்ண சொல்லு. வாரம் ஆடுறீங்க, ஒரு grip வாங்கிட்டு வரணும், ஓடணும். மரத்தை வச்சோம்னா தண்ணி ஊத்தணும், வாங்கின வந்தா எல்லாம் வாங்கி போடணும். பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டாரு. வேஸ்ல நான் வரேன்னா இதுதான் அதுதான் நடக்குது. நீ என்ன எதிர்பார்த்தாலும் அப்படிதான். குட் கால் நிர்மல். கால்டா ஒண்ணுமே வேணாம், ரிப்பேர் கொண்டு போய் கொடுங்கண்ணா கூட போக மாட்டானுங்க. இங்க போறானா பெங்களூர்ல போறீங்க. நான் நோட் போடுறேன். இது என்ன சொல்ற சார்? அங்க அப்போல இருந்த பேட்டரி இருந்துச்சு, இப்போ இருக்கு. ஷாட் டேய், லவ்லி ஷாட் அப் பாய். ஷாட் டேய். அவஸ்ல அடிக்கிறான், பாயிண்ட் அடிக்கிறான். பாயிண்ட்ல விட்டுட்டான். சூரிய அடிச்சதெல்லாம் பார்த்தாலும் தாங்க முடியலண்ணே. அவன் ஸ்கோர் கார்டை பார்த்தே தான் வயது நின்றோம். ஆமா, யாரும் பார்த்துட்டு தான் இருப்பான். இப்படிலாம் விட்டுருக்காங்க. சூரியவன்சி வந்துட்டு இன்னைக்கு வந்து ஐயோ நல்ல டீம் போலயே போய்